திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். நிறைய கலைஞர்களை நாங்கள் எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியினூடாக உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் பற்றி பல்வேறு விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். கலைகளை இன்று வரை எங்களுடைய எல்லா கலைகளும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் கலைஞர்கள். இன்று ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விஷயம், கலைகளிலே முழுமூச்சாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். எனவே நாங்கள் அந்த கலைகளை எங்களுடைய ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை சவால்கள் இருந்தாலும், நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கலையை நாங்களும் பேணி பாதுகாப்பதோடு அதை அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்பதுதான் தங்களுடைய நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற ஏராளமான கலைஞர்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை தான் நாங்கள் இன்று எங்களுடைய கலைஞரத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு, உலக நாட்டு மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பரிச்சயமான முகம் அப்படி என்று கூட நாங்கள் சொல்லலாம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் பல்துறை கலைஞர் ரோக் சாம்சன் ரோய் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. எப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு? ஏன்னு சொல்கிறேன் எனக்கு வினா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கலைகளோடு இருப்பது இன்றைய ஒரு காலகட்டத்திலேயே எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த விஷயம். அதாவது அதை மட்டுமே முழுமூச்சாக கொண்டு செல்வது, எங்களுக்கு வேறு தொழில்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இதன் மூலம்தான் நாங்கள் இந்த கலைகள்லாம் எங்களை வாழ வைக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி போய்கொண்டிருக்கிறது? கலைஞர்களுக்கு ஒரு சவாலான ஒரு விடயம்தான். அவர்களுக்கு முதலாவது வீட்டில் அவர்களுக்கு அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த வகையில் எனக்கு எனது வீட்டில் கலையை வளர்ப்பதற்கு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருப்பவர் எனது தாயார். அவரின் வழித்துணையால் தான், அவருடைய ஊண்டுதலினால்தான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பயணத்தை மேற்கொண்டு இந்த கலைப்பயணத்தை மேற்கொள்கின்றோம். எல்லா கலைஞர்களுமே சொல்கின்ற அந்த ஒரு விஷயம், அதாவது சமூகம் என்பதை விட்டு ஒரு அதை இரண்டாவது பட்சம், ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. திருமறை கலாமரத்தினுடைய மூத்த கலைஞராக இருக்கிறீர்கள், இலங்கை வானொலியினுடைய மெல்லிசை பாடல் கலைஞராக இருக்கிறீர்கள், அரசியல் கலையகத்தினுடைய சிரேஷ்ட கலைஞர், ஒரு நடன சங்கீத ஆசிரியராக இருக்கிறீர்கள், சிறுவர் பாடசாலை ஒன்றினுடைய முன்பள்ளி சங்கீத ஆசிரியராக இருக்கிறீர்கள், அதே போல கொழும்பு வெள்ளவத்தை சைவ வங்கியர் வித்தியாலயத்தினுடைய ஒரு முன்பள்ளி ஆசிரியர், நீங்கள் ஒரு பல்வகை ஒப்பனை கலைஞராக இருக்கிறீர்கள், அதை விட புனித லாரன்ஸ் ஆலயத்தினுடைய ஒரு தமிழ் பாடக குழாமினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். இதில் இதை தாண்டி தெருக்கூத்து பாடல்களாக இருக்கலாம், மெல்லிசை பாடல்கள், இவற்றையும் நீங்கள் நாட்டுக்கூத்து பாடல்கள், மெல்லிசை பாடல்களையும் இதனை கொண்டிருக்கிறீர்கள். இப்படி நிறைய விஷயங்களை ஒரே இடத்துல செய்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஐயோ, ஒரு எப்பயாச்சும் ஒரு டைம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க. அப்படியான நிலை இன்னும் வரவில்லை. அது ஏனென்றால் அதில் எங்களுக்கு சிறு வயதிலிருந்து அதில் மிகவும் நாட்டம் கூடுகின்றபடியால் எங்களுக்கு அந்த சலிப்பு தன்மை இன்னும் ஏற்படவில்லை. சில சமயங்களில் சோர்வது உண்டுதான். அதை சோர்வடையாமல் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பது எங்கள் அன்னை தாயார். அதே போல நீங்கள் உங்களுடைய இந்த பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தால், நாட்டுக்கூத்து, மெல்லிசை பாடல்கள், பிறகு இந்த ஆலயங்களிலே இந்த நான் சொன்னது போல புனித லாரன்ஸ் ஆலயத்தினுடைய ஒரு அந்த கடவுள் பாடல்கள் என்று சொல்லப்படுகிறப்ப இது ரெண்டுமே எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக இருக்கிறது. அது குரல் வளம் இருந்தால் பாடுவது என்பதையும் தாண்டி இதற்குரிய ஒரு ரசிகர்கள் அல்லது இதை எதிர்பார்க்கின்றவர்கள் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. அதில் ஏதாவது சவால்கள் இருக்கிறதா? சவால்கள் என்று சொல்லும் பொழுது, நான் ஒரு இசைக்கலைஞன். இசைக்கலைஞர்களுக்கு மத வேறுபாடுகள் கிடையாது. ஒரு மதத்தில் இப்போ நாங்கள் எங்கள் இசையை நாங்கள் எல்லா மதங்களுக்கும் பாடக்கூடிய திறமையுடையவர்களாக இருப்போம். இந்த அடுத்த பிற மதத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு பாடலை பாடும் பொழுது நாங்கள் அதுக்கு ஏற்ற உடையவர்களாகவே மாறிவிடுவோம். அந்த பாடலை பாடும்போது அந்த தருணத்தில் எங்களுக்கு அந்த உணர்வை, அவர்களுக்கு என்ன அந்த பாட்டில் என்ன உணர்வு வருகிறது, அந்த உணர்வை நாங்கள் அந்த பாடலூடாக வெளிக்கொணர வேண்டும். அப்படியான சில விடயங்கள் பாடல்கள் பாடும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுடைய அந்த வாழ்ந்த ஒரு நாட்டுக்கூத்து பாடலை நாங்கள் கேட்கலாம் இல்லையா? நிச்சயமாக. இது ஒரு சோழர் மகன் நாட்டுக்கூத்து. அதில் அந்த சோழர் மகன் பவனி, தேர் பவனி ஒன்றில் வரும் பொழுது, மாடத்தேர் தனிலேறி வண்ண நிற களலணிந்து சோலையிலே
வலம் வரவே செந்நிறத்தான் புறப்பட்டானே. தனநன்ன தானநன்னா தனநன்னா தனநன்ன தானநன்னா. காணுங்காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே, காணுங்காட்சி என்ன மாயமோ. வண்ணச்சோலை அழகினிலே வண்டினங்கள் சுழல்கையிலே, வண்ணச்சோலை அழகினிலே வண்டினங்கள் சுழல்கையிலே, எந்த நெஞ்சில் தாவி வந்து சந்தனங்கள் பாடி செல்லும். காணும் காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே, காணும் காட்சி என்ன மாயமோ. அருமையாக இருந்தது. இப்படி பாடல்களை இப்பொழுது நான் கேட்டேன். நாங்கள் படிக்கின்ற காலத்தில், அதாவது அதிலும் நாங்கள் ஒரு சாதாரண பரீட்சைகளுக்கு முன்பாக எங்களுடைய சிலபஸ்லேயே இது இருந்தது. அதில் 2-3 பாட்டுகள் இருக்கும், இப்படி நாட்டுக்குத்து பாடல்கள் நாங்கள் கேட்டுவிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்பொழுது பார்த்தால் இந்த மெல்லிசை பாடல்கள், சினிமா பாடல்கள்னு சொல்லி எல்லா மக்களுடைய கவனமும் அதை நோக்கி சென்று விட்டது. அப்படி ஒரு சூழலிலே இந்த பாடல்களுக்கான வரவேற்பு இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? ஒரு ஆசிரியராக மாணவர்கள் இதை கற்றுக்கொள்வதில் இப்படியான ஆர்வங்களை காட்டுகிறார்கள். நிச்சயமாக அந்த காலத்தில் நாட்டுக்கூத்து மேடையேற்றங்கள் இந்த யுத்த காரணத்தினால் மிகவும் குறைவடைந்திருந்தது. நாங்கள் எங்களுடைய பருவ காலங்களில், அந்த காலங்களில் நடிப்பு போய் அந்த பயிற்சிகளுக்கு போய் வருவதும் கொஞ்சம் சிரமமான விடயங்கள் அந்த நாட்டுக்கூத்து மேடையேற்றங்கள். இப்பொழுது நாட்டுக்கூத்து மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. நாட்டுக்கூத்து எங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மேடையேற்றங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இப்பத்திய தலைமுறையினர் அதை ஒரு நல்ல ஒரு அவர்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமானவை இருக்கின்றது. நாட்டுக்கூத்தை அது அவர்கள் சிறு வயதிலிருந்து பழகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பரம்பரையினர் அப்படி வழித்தோன்றர்களும் இருக்கின்றார்கள். அப்படியான தருணங்கள் நாட்டுக்கூத்தை இப்பொழுது மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. அதை இட்டு எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் கூறியது போல, சரி, இப்படி கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள், அது வளர்ந்து வருகிறது. ஆனால் அது தொடர்பான பொருளாதார எதிர்பார்ப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது? பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது கலைஞர்களுக்கு அது ஒரு மிகவும் ஒரு சவாலான விடயம். என்னென்னு சொன்னால், பொருளாதாரத்தை எதிர்பார்த்து நாங்கள் கலையை கொடுப்பதில்லை. கலையை கொடுக்கின்றோம். பொருளாதாரம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலை தான். ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. பொருளாதாரத்தை கலையில் நாங்கள் உயிராக இருப்பதனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக தெரிவதில்லை. சரி, அதே போல் உங்களுடைய இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை பார்த்துருந்தோம். இந்த நான் ஆலயத்தை குறிப்பிட்டு ஆலயங்களிலே, உங்களுடைய தேவாலயங்களிலே பாடல்களை கற்பித்து கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமாக ஒரு இசையை கற்பிப்பதற்கும் இப்படியான இடங்களிலே நாங்கள் இசைகளை கற்பிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாடல் முறைகள் எனக்கு உங்களுக்கும் இசை ஞானம், இசையாக மட்டும்தான் தெரியும், ஆனால் அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே அதை எவ்வாறு கற்பிக்க வேண்டும், அல்லது அதை பாடுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் எவ்வாறு அது கடைப்பிடிக்க வேண்டும்? முதலில் பாடகர்கள் இறைவனுக்குரிய அவர் ஆத்மீகமான ஒரு உணர்வோடு பாடலை கொடுக்க வேண்டும். இறைப்பணி பாடல்கள் பாடுவதன் மூலமும் நமக்கு கொடுக்க முடியும். ஒருவர் ஒரு இறைவனுக்குள் அவரை சங்கமிக்க வைப்பதற்கு இசை ஒரு மூலாதாரமாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் பாடல்களை தெரிந்தெடுத்து ஒரு காணிக்கை பாடலோ, வருகை பாடல், திருவிருந்து பாடல் அப்படி இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு வருகை பாடல் பாடும்பொழுது அது இறைவனுடைய ஆலயத்துக்குள் நாங்கள் நுழைகின்றோம். அந்த நுழைவதற்குரிய எங்கள் மன உணர்வை கொடுக்க வேண்டும். அந்த உணர்வு இறைவனுடைய ஆலயத்துக்குள் வரும்பொழுது நாங்கள் அந்த இசையாலே அவர்களுக்கு அதை உணர வைக்க முடியும். அதே போல தான் காணிக்கை பாடல்களும். காணிக்கையில் ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறது. அந்த நேரங்களில் ஆத்மீகம் உள்ள உணர்வு, அதை முதல் நாங்கள் அந்த உணர்வை அந்த காணிக்கை பாடல் நான் பாடும்பொழுது, ஒரு பாடலை பாடும் பொழுது எனக்குள்ளே அதை நான் காதலிக்க வேண்டும். அந்த பாடலை விரும்பி அதுக்குரிய அந்த வசனங்களை நாங்கள் வாயால் இசைக்கும் பொழுது
எமக்குள்ளே அந்த ஆத்மீகம் வெளிப்படுத்தப்படும். நிச்சயமாக. எனவே நீங்கள் எங்களுடைய நேத்திர தொலைக்காட்சிக்கும் நிறைய பாடல்களை, நிறைய கரோல் கீதங்களை வந்து சேர்த்தீர்கள். அப்படி ஒரு பாடலை நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு நடன கலைஞராகவும் இருக்கிறீர்கள். என்னிடம் இருக்கின்ற கேள்வி என்ன சொல்றால், இன்று பொதுவாக இருக்கிற காலத்தில் இந்த நடனம் என்று சொல்வது ஒரு பெண்களுக்கு என்று மட்டும் அது எழுதப்படாத ஒரு விதியாக, அல்லது ஆண்கள் அதை படிக்கின்ற பொழுது ஒரு பெண் சுபாவம் வந்து அவர்களிடம் வந்துவிடும், அதனால் அந்த ஆண்கள் நடனம் படிக்கக்கூடாது என்பதாகவும் ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே நீண்ட காலமாக அந்த துறையிலும் இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? என்ற ஆண்களுடைய நடனத்தை கற்றுக்கொள்கின்ற அந்த வீதம் எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் கூறுவதும் உண்மைதான். நான் ஸ்ரீமதி நலாயினி ராஜதுரை அவர்களிடம் தான் பரதநாட்டியத்தை அவர் தான் எங்களுடைய குருவாக ஆரம்பித்து வைத்தவர். 1998ஆம் ஆண்டு நானும் என் சகோதரியும் அரங்கேற்றம் செய்த நாங்கள் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில். அன்றிலிருந்து இந்த பரதநாட்டியத்தை நடன கலைஞர்கள் எமது காலத்தில் ஆண் நடன கலைஞர்கள் குறைவு. நான் கற்ற காலங்களில் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது ஆண் நடன கலைஞர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இப்படியான ஒரு விடயம் அவர்களுக்குள் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. அதை நாங்கள் சமுதாயத்தில் நாங்கள் அதை நாங்கள் வெளிக்கடும் பொழுது அதுக்கு நீங்கள் கூறியது போல் அப்படி ஒரு பெண்மை தன்மை இவரிடம் இருக்கிற அப்படி அதற்கு எல்லாம் இப்பொழுது ஒரு சவாலாக தற்காலத்தில் ஆண்கள் மிகவும் பரதநாட்டியத்தில் அக்கறை கொண்டு அதை கற்றலே அவர்கள் அது ஒரு பாடமாக அவர்கள் இப்பொழுது மிகவும் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். அதையிட்டு எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இரண்டு ஆண் நடன கலைஞர் கொஞ்சம் பின்வாங்கி இருந்தார்கள். இப்படியான கதைகள் மக்கள் ஊடாக இந்தியா கலைஞர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சரிசமனாக பெண்களுக்கும் ஆண்கள் அவர்களுக்கு சரிநிகராக இருப்பார்கள். எமது நாட்டில் கொஞ்சம் மிகவும் அது குறைவாகத்தான் இருந்து கொண்டு வந்தது. இப்பொழுது ஆண் நடன கலைஞர்கள் பெண்களோடு சரி நிகராக தமது ஈடுபாட்டினை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக. அதே போல நீங்கள் அரசுரி கலையத்தினுடைய சிரேஷ்ட கலைஞராகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே சேர்ந்த இந்த நாட்டிய நாடகங்களாக இருக்கலாம், அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்வது. அதோடு தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சில புகைப்படங்களும் ரசிகர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் அந்த வழியில் இந்த கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். புகைப்படம் அரசுரி கலையத்தினூடாக அண்மையில் அகிம்சா என்ற ஒரு நாட்டிய நாடகம் ரமா வைத்தியநாதன் அருந்ததி டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களின் நெறியாழ்கையில் மேடையேற்றப்பட்டது. இதில் என்னுடைய பார்த்தம் காந்தியாக எனக்கு அது கொடுக்கப்பட்டது. அது எனக்கு மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. அந்த வேடத்தில் நான் அந்த நாட்டிய நாடகத்தில் பங்கேற்று கொண்டமை அது எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. எங்கே இந்த நிகழ்வு இடம்பெற்றது? பிஷப்ஸ் காலேஜில். இது வந்து காந்தி அவர்களின் 100வது பிறந்த தினம். டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களின் நெறியாழ்கையில் அகிம்சா என்ற ஒரு இது குருவந்தனம் எமது நலாயினி ராஜதுரை அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுவதற்காக குருவந்தனம் தமிழ் சங்கத்தில் இடம்பெற்றது. அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். இது எனது சகோதரி, நடன கலைஞர். சரி. அதே போல நீங்கள் கலைப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறீர்கள். அவை தொடர்பாகவும் உங்களோட அந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐரோப்பியாவுக்கு நாங்கள் திருமறை கலாமன்றத்தினூடாக யாது மூரே என்ற ஒரு கருப்பொருளில் சென்றிருந்தோம். 6 கலைஞர்கள் சென்றிருந்தோம். அங்கே 6 நாடுகளுக்கு நமக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 1999ஆம் ஆண்டு ஃபாதர் சவரி அவர்களின் நெறியாழ்கையில் நாங்கள் அதை பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அங்கே நாங்கள் நிறைய அவர்களுக்கு மேடை இசை நாடகம், மோடிப்படுத்தப்பட்ட நாட்டுக்கூத்து, கேக்குள்ளேராசன், மற்றது பரதநாட்டியம் இடம்பெற்றது. அங்கே சில அவர்களுடைய தற்கால நவீன நாடகங்களையும் வெளியிட்டிருந்தோம்.
அதுக்கு பின்னராக ஏதாவது கலைப்பயணங்கள் நீங்கள் கலைப்பயணங்கள் அதன் பின்னர் நாட்டு சூழல் காரணமாக செல்ல முடியாது. சரி, நீங்கள் மெல்லிசை பாடல்களும் பாடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். உங்களுடைய குரலில் இனிமையான ஏதாவது ஒரு மெல்லிசை பாடலை எங்களுக்காக நீங்கள் பாட. சகோதர மொழி பாடல் ஒன்று உங்களுக்கு தரலாம் என்று. நிச்சயமாக மிகவும் பிடித்த ஒரு பாடல். ದೇದುನ್ನೆ ಪಾಟ ಪಾಟಿನಾದರೆ ಬೆಂದು ಸಂಸಾರೇ ವಂದನಾವೆ ಪ್ರೇಮಯೇಲಂದು ಸನ್ಯಾವೇ ನಿಂಬಲಲ್ಲಿ ಮಾಯಾವೇ ದಸನಲ್ವೇ ಕೌರುಂದುರನೇದು ಆಮಗೇನೇದು ದೇದುನ್ನೆ ಪಾಟ ಪಾಟಿನ್ ஆதரே பெந்து. அழகா பாடினீங்க. கட்டாயமாக இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு முன்னாக எங்களுடைய மொழியிலும் ஒரு பாடலை நாங்கள் உங்களோட எதிர்பார்க்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் இலங்கை வானொலியிலும் மெல்லிசை பாடல்களை வழங்கினீர்கள். இந்த தொலைக்காட்சிகள் வர முன்னராக அல்லது இந்த சமூக ஊடகங்கள் வர முன்னராக இலங்கை மட்டுமில்லாமல் இந்தியாவில் கூட இலங்கை வானொலி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பெயர் இருந்தது. எனவே அங்கே பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கை வானொலி மெல்லிசை கலைஞராக பவள விழா என்ற ஒரு போட்டி காம்படிஷன் ஒன்றில் வச்சு தான் எங்களை மெல்லிசை கலைஞர்களால் எடுக்கப்பட்ட நான் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் அப்பொழுது நிலைய பணிப்பாளராக இருந்தவர். அப்போ அந்த தருணத்தில் எங்களை அந்த பவள விழா மெல்லிசை பாடல்களை வைத்து அவர்கள் எங்களை தெரிவு செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எனது மெல்லிசை பயணம் அங்கே தொடர்ந்து கொண்டிருந்தது. சிறிது காலங்கள் அந்த மெல்லிசை பாடல்கள் இப்பொழுது மிகவும் குறைவாக இருக்கின்றது. சினிமா மோகங்கள், சினிமா பாடல்கள் கூட வந்து கொண்டிருக்கின்றபடியால் மெல்லிசை பாடல்களை இப்போ செய்பவர்களும் குறைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் ஒரு காலகட்டத்தில் மெல்லிசை பாடல்கள் ஆல்பங்கள் நிறைய ரிவெட்டுக்கள் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதை ஊக்குவிப்பதற்கு நிறைய அந்த நிறுவனங்கள் அப்படியான இப்பொழுது அந்த மெல்லிசை பாடல் மிகவும் குறைவடைந்து கொண்டு தான் வருகின்றது. வானொலிகளில் தவிர வேறொரு ஊடகங்கள் அதுக்கு நான் அது உங்களுக்கு ஒரு முன்வைக்கின்றேன். அங்கே ஒரு மெல்லிசை பாடலை ஊக்கப்படுத்த வேண்டும். நீங்கள் தான் எங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு மெல்லிசை பாடலை நாங்கள் தமிழ் மொழியில் கேட்டோம். அன்னை தமிழே எந்தன் வாழ்வில் பின்னி பிணைந்தவளே, உன்னை தாயாய் அடைந்த எனக்கு உலகில் பெருமையன்றோ. அன்னை தமிழே எந்தன் வாழ்வில் பின்னி பிணைந்தவளே, உன்னை தாயாய் அடைந்த எனக்கு உலகில் பெருமையன்றோ. என்னை பெற்ற அன்னை தன்னை அம்மா என்று நான் அழைக்க, என்னை பெற்ற அன்னை தன்னை அம்மா என்று நான் அழைக்க, கண்ணல் தமிழே தாயே நீதான் கற்று தந்தாயே. அன்னை தமிழே எந்தன் வாழ்வில் பின்னி பிணைந்தவளே, தூங்க மறுத்து தொட்டிலில் நான் ஏங்கி ஏங்கி அழுகையிலே, தூய தமிழின் தாலாட்டொன்றை தாயவளுக்கே கொடுத்தாயே, வாங்கி அவளின் காதில் பாட தூங்கி வழிந்தேன் உயிலாக, ஓங்கும் முந்தன் புகழை பாட ஓ நான் கவிஞன் இல்லையே. என்னை பெற்ற அன்னை தன்னை அம்மா என்று நான் அழைக்க, என்னை பெற்ற அன்னை தன்னை அம்மா என்று நான் அழைக்க, கண்ணல் தமிழே தாயே நீதான் கற்று தந்தாயே.
ஒரு ஆதங்கம் என்று சொல்லியிருந்தீர்கள். இலங்கையினுடைய ஊடகங்கள் இப்பொழுது முன்னைய போல இல்லை, இந்த மெல்லிசை பாடல்களை நாங்கள்லாம் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஊடகங்கள் அது உண்மைக்கும் ஊடகங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ரசிகர்கள் மத்தியிலிருந்து எப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து ஊடகங்கள் சிலவற்றை கொடுத்து கொண்டு இருக்கின்றன என்று சொல்லலாம். அது மார்க்கெட்டிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதை தாண்டி இன்று மெல்லிசை பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது வளர்ந்து வரும் இளைஞர்களிடையே அது இந்த வேறு மோகங்கள் அவை அந்த அவர்களுக்குரிய அந்த ரசனைகள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. ரேப் பாடல்கள் அப்படியானது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இசையை நாங்கள் இசைக்கும் பொழுது அவர்களுக்கு அது அவர்களுடைய உணர்வுகள் அதை தூண்டுற மாதிரி அவர்களுக்கு எதிர்பார்க்கின்றார்கள். அந்த காலங்களில் நாங்கள் இளையராஜாட பாட்டுகள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த பாடல்களில் அதில் ஒரு காதல் இருக்கும், அது ஒரு அன்பு இருக்கும், அப்படியான விடயங்கள் போய்கொண்டு இந்த காலத்து சமுதாயத்தில் மெல்லிசை பாடல் மேலோங்கி கொண்டு போவதற்கும் தாழ்ந்து வருவதற்கும் உரிய காரணம் அவர்களுக்குரிய அந்த உணர்வுகள் வேறுபட்டு காணப்படுகின்றது. அது எதிர்பார்ப்புகள் வேறுபட்டதிலே அது மாறிக்கொண்டிருக்கின்றது. என்றாலும் நாங்கள் அதை அந்த மெல்லிசை பாடலை மீண்டும் ஒரு தலை தூக்க வேண்டும் என்பது எனது ஆவலாக இருக்கிறது. சரி, நான் ஆரம்பத்தில் கேட்டதான் நிறைய விஷயங்கள் செய்திகள் நிறைய துறைகளிலே நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக அடுத்த தலைமுறை இந்த துறைகளுக்கு உள்வாங்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வேறு நாடுகளை விட்டு விடுவோம். எங்களுடைய நாட்டிலே எவ்வாறான விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், கலைஞர்கள் எவ்வாறான விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும்? கலைஞர்களை பொறுத்தமட்டில் அந்த காலத்தில் ஊடகங்களுடைய அனுசரணைகள் எங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலங்களில் குறைவு. என்னென்று சொன்னால் இப்பொழுது வந்து டிக்டாக் இப்படியான சமுதாயத்தில் நிறைய அவர்களை ஊக்குவிப்பதற்கு அவர்களுடைய கையிலேயே இப்பொழுது அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. அந்த காலத்தில் எங்களுக்கு குறைவு. இப்போ நாங்கள் ஒரு பாட்டை படிக்கின்றோம்னு சொன்னால் நான் அதை கொண்டு இயலாது, இலைமறை காய்களாக அப்படியே மறைத்து வைத்து கொண்டு தான் இருந்தது. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அப்படியாக இல்லை. அவர்களுடைய திறமைகளை இப்பொழுது அடுத்த நிமிடமே அது அடுத்த சமுதாயத்துக்கு அது சென்றுவிடும். அப்படியான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் கலைகள் இதன் வழியாகவும் அது புத்துயிர் பெறும் என்று எனது நம்பிக்கை. நிச்சயமாக கலைகளுடைய வடிவம் மாறினாலும் அது கடத்தப்படுகின்ற ஊடகங்கள் மாறினாலும் கலைகள் எப்பொழுதுமே மாறாது. அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப கலைகளுடைய வடிவம் வேணுமென்றால் மாறிக்கொள்ளலாம். ஆனால் கலை என்கின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இல்லாமல் போகாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் ஏராளமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டும் என்று சொல்லி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு இன்றைய திங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியையும் நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்னோடு இணைந்திருந்த ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்கள் முன்னிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.